தமிழ்நாட்டின் ஒரு அழகான சிறிய கிராமம். சூரியன் மறையும் நேரம். காற்றில் ஒரு அமைதி. அந்த கிராமத்தில் 3 நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். அருண், மீனா மற்றும் கார்த்தி. இந்த மூவருக்கும் ஒரு பொதுவான குணம் இருந்தது. புதுசாக விஷயங்களை கண்டுபிடிக்க ஆசை. ஒரு நாள் மாலை கார்த்திக் ஆர்வமாக, ஏய், கிராம எல்லையில் இருக்கும் அந்த பெரிய ஆலமரம் பற்றி கேட்டீங்களா? அதற்கு மீனா சிரித்துக்கொண்டு, அந்த மந்திர மரமா? அது எல்லாம் கதையாயிருக்கும் என்று சொன்னாள். அருண் சிறிது சிந்தித்து, ஆனால் அதை நாம போய் பார்க்கலாமே என்று சொன்னான். அவர்கள் மெதுவாக அந்த ஆலமரத்தடிக்கு சென்றார்கள். அந்த மரம் மிகவும் பெரியது, அமைதியாக நின்றது. கிராமத்தில் ஒரு வதந்தி இருந்தது. நல்ல மனசு உள்ளவர்களுக்கு இந்த மரம் ஒரு ரகசியத்தை காட்டும். கார்த்திக், சரி, எல்லாரும் கண்களை மூடி நல்ல விஷயம் நினைப்போம் என்றான். மீனா தன் அம்மாவிற்கு உதவி செய்ய நினைத்தாள். கார்த்திக் பள்ளியில் முதல் வரிசை மாணவராக வேண்டும் என்று நினைத்தான். அருண் நண்பர்களோடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அந்த நேரத்தில் மரத்தின் இலைகள் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. காற்றே இல்லாமல் கிளைகள் அசைந்தன. ஒரு சிறிய ஒளி அவர்களுக்கு முன் தோன்றியது. ஒரு மந்திர குரல், நல்ல மனசு கொண்டவர்களுக்கு வாழ்க்கையே மந்திரம் என்று சொன்னது. மீனா பயத்துடன் மெதுவாக, யார் நீங்க என்று கேட்டாள். உடனே அந்த மந்திர குரல், நான் இந்த மரத்தின் ஆன்மா. உங்களுக்குள் இருக்கிற நல்ல எண்ணங்களே உங்க சக்தி, அதை மறக்காதீர்கள் என்று கூறியது. அந்த ஒளி மறைந்தது. மரம் மீண்டும் சாதாரணமாய் மாறிவிட்டது. மூவரும் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். கார்த்திக் சிரித்துக்கொண்டே, இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அருண் உறுதியுடன், ஆனா நம்ம வாழ்க்கையை மாற்றணும் என்று சொன்னான். அந்த நாளிலிருந்து மீனாவின் மனதில் ஒரு புதிய பொறுப்பு தோன்றியது. காலை எழுந்தவுடன் அவள் அம்மாவுடன் சேர்ந்து வீட்டு பணிகளில் உதவ ஆரம்பித்தாள். கார்த்திக் கூட மாற ஆரம்பித்தான். முன்பு விளையாட்டில் நேரம் கழித்த அவன் இப்போது புத்தகத்துடன் நேரம் செலவிட ஆரம்பித்தான். அருண், அவன் மாறியது வேற ஒரு விதத்தில். அவன் இன்னும் நண்பர்களை சிரிக்க வைத்தான். ஆனால் இப்போது அவன் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முயன்றான். சில மாதங்களில் அவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. அவர்களுக்கு புரிந்தது, மந்திரம் மரத்தில் இல்லை, மந்திரம் நம்ம மனசுல தான் இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இருந்தால் வாழ்க்கை தானாகவே மந்திரமாகிவிடும்.